வனத்துறையை இணையமைச்சர் பொறுப்பு போன்றவையெல்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞரும் இன்றைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும். எனவே பல்லாண்டு காலமாக 2000 இன்றைக்கு 2025 ஆண்டு கால வரலாறு என்பது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் நான் எம்எல்ஏ கிடையாது, 91 தான் நான் எம்எல்ஏ ஆனேன். சார், அவருடைய சவாலை பத்தி எல்லாம் கவலைப்படல, அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. சார், நான் தான் சொல்றேன், அவரை நாங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளல. தயவு செய்து அந்த கேள்விகள் வேண்டாம், அதை தவிர்த்து எந்த கேள்வி வேண்டும் வேணாலும் கேளுங்கள். அதுக்கு தகுந்த பதிலை எங்களுடைய கட்சி சொல்லிவிட்டது. சார், யாரையும் மிரட்ட முடியாது, நாங்க யாரையும் மிரட்டவும் மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை மட்டும் சொல்லுறோம், வேற அரசியல் கட்சிகளை பற்றி கேள்விகள். இதை குறித்து எங்களுடைய தலைமையும் டெல்லி தலைமையும் பேசிக்கொள்ளும். பாஜக அதிமுக பாஜகவை இழுத்துக்கிறது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட திமுக கூட்டணியில் உள்ள 6 கட்சியோட அதிகாரத்தை ரத்து செய்யப்பட்டாங்க. திமுக இல்லத்தில் சொன்னதுனால யாரை அபகரிக்கிறாங்க. நாங்க எந்த கட்சியையும் அபகரிக்கவில்லை. அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் சுதந்திரமாக பேசுவதற்கும் சட்டமன்றத்திலே முன்வரிசையிலே அவர்களுக்கு இடமும் தந்து இன்றைக்கு அவர்களுக்கு உண்டான கருத்துக்களை சொல்வதற்கு சுதந்திரமாக சொல்வதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் யாரையும் அபகரிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த நிலை இல்லை. அதிமுகவுக்கு வேண்டும் என்றால் அல்லது பாரதிய ஜனதாவுக்கு வேண்டும் என்றால் அந்த நிலை இருக்கும். எந்த கட்சியை கபாலீஸ்வரம் செய்வோம் என்றாலும் அவங்க நினைக்கலாம். அதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாங்கள் உரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கட்சிக்காகத்தான் முன்வரிசை இடம் கொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி இருக்கின்றோம். எந்த கட்சியையும் நாங்கள் அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களை எங்களுடைய ஓரணியில் தமிழகம் அதிலே இன்றைக்கு இணைத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம். எல்லா தொகுதிகளிலும் 40% மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். பகல் கனவு. நாங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க தேர்தல் களத்துக்கு தயாராகிட்டோம். அதனால எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கின்ற பொழுது நாங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கூட்டணி சதவீதம் இன்னும் 60% இருக்குல்ல இல்லையா? எங்க கூட்டணி கட்சிகள்ல ஒவ்வொன்றுக்கும் 5, 8, 7 அப்படி எல்லாம் வந்துடும்ல. நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இல்லை என்று சொல்லவே இல்லையே. திமுகவினுடைய வாக்கு 40% என்று சொல்லி இருக்கிறோமே தவிர எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது. வந்த கட்சிகள் எல்லாருமே எங்களுக்கு போட்டி திமுக தான், நேரடி போட்டியே திமுக எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியா சொல்றாங்க. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழுத்த படத்தில் தான் கல்லடிபடும். அதை போல ஒவ்வொருத்தரும் திமுகவை சொன்னாதான் தங்கள் அரசியலிலே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
எங்களுக்கு எங்களுடைய கூட்டணி பலவீனமாவதற்கான வாய்ப்பே கிடையாது. கடந்த ஆட்சியில் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி முதலீடுக்காக வெளிநாடு சொல்லும் போது இன்றைய முதலமைச்சர் வந்து இது வந்து அவருடைய சொந்த பயிர்க்காக போயிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப இன்னைக்கு இருக்க சிஎம் வந்து அவர் வெளிநாடு முதலீடு பண்ணும்போது இது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உண்டாக நாங்கள் தான் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம். எந்தெந்த முதலீடுகளை பெற்று வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்துக்கு முடிந்த பிறகு அங்கேயே பிரஸ் மீட் வச்சு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி வந்திருக்கிறார்கள். அதை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை. சார், ஒரு கட்சியில் இருக்கவங்க இன்னொரு கட்சிக்கு போகலாம், அது அவங்களுடைய விருப்பம். இது விழுங்க பார்ப்பது என்று சொல்ல முடியாது. அவருடைய விருப்பம் அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போவதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கலாம். அதை தவிர நாங்கள் தோழமை கட்சிகளை எல்லாம் அரவணைத்தான் செல்வோமே தவிர அவர்களை விழுங்க மாட்டோம். இதை 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்திருக்கலாமே. இந்த பலனை பொதுமக்களுக்கு முன்பே தந்திருக்கலாமே. அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி இவ்வளவு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்ப வந்து நாங்கள் நன்மை தந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பணம் எல்லாம் ஒன்றிய அரசு அதோட விட்டுறேன். நேற்று சென்னை வந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இருமொழி கொள்கை என்று பிடிவாதமாக மாணவர்கள் நலனை தமிழக அரசு வந்து சீரழிக்கிறதுக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டு மாணவர்கள் இருமொழிக் கொள்கையை தான் விரும்புகிறார்கள். இருமொழிக் கொள்கையிலே படித்தவர்கள் தான் அகில உலக அளவிலே இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையில் படித்து சென்றவர்கள் தான் அகில உலக அளவிலே பிரபலமான இந்தியர்களாக இருக்கிறார்கள். மும்மொழிக் கொள்கையை படித்துவிட்டு போய் யாரும் இல்லை. சார், இருமொழிக் கொள்கை போதும். ஒன்று, நம்ம படிக்கிறது என்னங்கிறத புரிந்து கொள்வதற்கு தாய்மொழி, அதை வெளிப்படுத்துவதற்கு ஆங்கில மொழி. எனவே இந்த 2 இருந்தால் போதும். அதுக்கு மேல யார் வேணாலும் அவங்க சாமர்த்திய கத்துக்கலாம். அதை பத்தி நாங்கள் தப்புன்னு சொல்லல. ஆனால் இருமொழிக் கொள்கை தான் தமிழக அரசினுடைய கொள்கை. அதிலே படித்தவர்கள் தான் சிறந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். யார் எந்த பெரிய கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் வரல. அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க திணிக்கிறாங்க. 3வது மொழியை படிக்க வேண்டும், அது கட்டாயம் என்று திணிக்கிறார்கள். நாங்கள் திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. 2 மொழி போதும் தமிழ்நாட்டுக்கு, 3வது மொழி தேவையில்லை.